ஷின்சான், இங்கே உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வா நம்ம வெளியில் போய் சுற்றிட்டு வரலாம். நான் எங்கேயும் வரல, நீங்கள் எங்கே வேணுமோ போங்க. நான் இங்கேயே இருக்கிறேன். பங்களாவுக்கு பின்னாடி இருக்கிற கார்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நீ வந்து பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும். வா கொஞ்ச நேரம் போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா நீங்கள் போங்கம்மா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, நான் எங்கேயும் வரல. இந்த பையன் சொன்னால் கேட்கவே மாட்டான். சரி நான் போகிறேன். ஆண்டி வாங்க நம்ம அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வரலாம். ம் தான் வரேன் மிக்ஸி, இரு. மிக்ஸி என்ன ஆச்சு, ஏன் நின்றுட்ட? இதை பார்த்தீங்களா ஆண்டி, பங்களாவுக்கு பின்னாடி கல்லறை இருக்குது. இதை நம்ம கவனிக்கவே இல்லை. ஆமாம், பங்களாவுக்கு பின்னாடி கல்லறை இருக்குது. நாம் அவசரப்பட்டு பங்களாவை வாங்கிட்டோமோன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் இருக்காது மிக்ஸி. இப்போது நிறைய இடத்துல கல்லறை பக்கத்துலேயே குடியிருக்காங்க. உனக்கு தெரியாதா? இல்லை ஆண்டி, என் மனசுக்கு ஏதோ கொஞ்சம் உறுத்தலாகவே இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்களா அந்த வாட்டர் ஃபவுண்டன்? அது நல்லா ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படியா மிக்ஸி? இங்கே அக்கம் பக்கம் யாராவது இருந்தால் அவங்கக்கிட்ட இந்த பங்களாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் இங்கே எங்கேயும் வீடுங்களே இல்லையே. ஐயோ ஆண்டி பார்த்து, இப்படி வாங்க. நல்ல வேலை, நான் அதை கவனிக்காமல் போயிருந்தா அது உங்கள் தலைமையில் தான் விழுந்திருக்கும். ஆமாம் மிக்ஸி, எனக்கு என்னமோ இந்த சகுனம் எல்லாம் சரியாகவே படல ஆண்டி. நம்ம இந்த பங்களாவை காலி பண்ணிட்டு போகலாமான்னு தோணுது. நீ ஒன்றும் அப்படி யோசிக்காத மிக்ஸி. அங்கே தூரத்தில் நான் சில வீடுங்களை பார்த்தேன். வா நாங்கள் அங்கே போய் விசாரித்து பார்க்கலாம். இதெல்லாம் யதார்த்தமாக கூட நடந்திருக்கலாம். நம்ம இதெல்லாம் வச்சு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. அங்கே தூரத்தில் சில வீடுங்க இருக்குது, நாங்கள் போய் அங்கே நல்லா விசாரித்து பார்க்கலாம். வா. என்ன இது, இத்தனை வீடுங்க இருக்குது, ஆனால் ஒருத்தரையும் வெளியே காணோம். அதான் ஆண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. ஒருத்தர் கூட வெளியே இருக்க மாட்டாங்க. சரி வா அப்படியே போய் பார்க்கலாம். அங்கே பாரு, யாரோ வயசானவங்க உக்காந்துட்டு இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம். வணக்கம் பாட்டி, எனக்கு ஒரு சின்ன உதவி வேணும். நாங்கள் அந்த பங்களாவில் புதுசாக குடி வந்திருக்கோம். ஆனால் அந்த பங்களா பின்னாடி கல்லறை இருக்குது. எங்களுக்கு அது தெரியாது. நம்ம தெரியாமல் அந்த பங்களாவை வாங்கிட்டோம். வீட்டில் ஏதாவது அமானுஷமான செயல் நடக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எதுக்காக விற்றாங்கன்னு தெரியல. உங்களுக்கு இந்த பங்களாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்கிறீங்களா? என்னது, அந்த பங்களாவில் நீ தான் புதுசாக குடி வந்திருக்கியா? இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி கூட சில பேர் வந்து குடியிருந்தாங்க, அப்புறம் திடீர்னு ஒரு நாள் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போது நீங்கள் வந்திருக்கீங்களா? ஆமாம் பாட்டி, உங்களுக்கு அந்த பங்களாவை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்படி தனியாக வந்திருக்கேம்மா, யாராவது கூட கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை? நான் தனியாக வரலையே, மிக்ஸி என் கூட வந்திருக்கா. இதா பாருங்க. எங்கே மிக்ஸி காணோம்? மிக்ஸி மிக்ஸி ஒரு வேளை வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன இது, பாட்டியையும் காணோம். ஐயோ என்ன நடக்குது இங்கே?